நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஆன்மீகத்தை பற்றியது. தெய்வ அனுகிரகம் கொண்ட ஆன்மீக கையின் சிறப்பு. சரிங்களா? இப்ப ஆன்மீகத்தில் ஒரு நபர் சிறந்து விளங்க வேண்டுமா, பெரிய மகான் போல, பெரிய தீர்க்கதரிசியாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஆன்மீகத்தில் தலை சிறந்த ரமண ரிஷிகள் போன்று மிக சிறந்த ஆன்மீக தொண்டாற்றக்கூடிய நபர்களாக இருப்பதற்கு நம்ம கைரேகையில எப்படி இருந்தா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக புண்ணியம், பூர்வீக ஆன்மீக வாசனை, பூர்வீகத்தில் தெய்வ சிந்தனை செய்தவர்களுக்கு, தவத்தில் சிறந்தவர்களுக்கு இந்த கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள். நம்ம கைரேகையை பார்த்தோன்னே தலை ரேகை என்பது இந்த புத்தி ரேகை தான் தலை ரேகை. இந்த தலை ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கணும். சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்ததுன்னா அவர்களுக்கு இயல்பாகவே முன் ஜென்மத்திலிருந்து ஜென்மமாக ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ அனுகிரகம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை சந்திரமேட்டுக்கு இருந்தால் நான் யார் என்பதை கேள்வி கேட்கக்கூடிய, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அனுபவம் மிக்க ஆன்மீக எண்ணம் உருவாகும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த சந்திரமேடு இருக்கு இல்லையா, இந்த கையில கீழ்ப்பகுதி சந்திரமேடு. இந்த சந்திரமேடு உயரமா இருக்கும். எல்லா மேட்டை விட சந்திரமேடு உயரமாக இருந்தால் ஆன்மீக சிந்தனை உயர்வாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை சந்திரமேட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். ரெண்டு கையிலும் சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை ஆரம்பித்தால் அவர்களுக்கு இயற்கையிலேயே ஆன்மீக உணர்வு, ஆன்மீக சிந்தனை, தவம், தியானத்தில் நம்பிக்கை இருக்கும். வாழ்க்கையில் சிறந்த ஆன்மீகவாதியாக வருவதற்கு அனைத்து சிறப்பு அம்சங்களும் அவருக்கு இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது, இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, 2 விதி ரேகை இருக்கும். 2 விதி ரேகை இருந்தால் பாதுகாப்பு. ஒரு இடைஞ்சல் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது அதை பாதுகாத்து அதை இன்னலை நீக்கி வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதற்கு உதவக்கூடியது 2 ரேகைகள், இரட்டை விதி ரேகைகள் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில மீன்குறி, மீன் மாதிரி மீன் மச்ச ரேகையில் மீன்குறி, முழு மீன்குறி, சங்கு சக்கரம், மீன்குறி, திரிசூலம். இந்த 4 குறிகளில் ஏதாவது ஒரு குறி இருந்தால் கையில் மீன்குறி, சங்கு, சக்கரம், திரிசூலம், இது ஆன்மீகத்தை உயர்த்தக்கூடிய, தெய்வ நம்பிக்கையை உயர்த்தக்கூடிய ரேகையாக இருக்கிறது. ஆன்மீகவாதி ஆவதற்கு இந்த குறிகள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குறி இருந்தாலே போதும். சரிங்களா? குழப்ப கோடுகள் கையில ரேகை அப்படியே பழிச்சுட்டு இருக்கணும். இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, செவ்வாய் ரேகை. இந்த ரேகைகள் அப்படியே பறிச்சுட்டு, குறுக்கு கோடுகள் குழப்பம் இல்லாமல் கை தெளிவாக இருந்தால் மனம் சந்தோஷமாக இருப்பதற்கு, ஆன்மீக ரீதியாக குழப்பம் இல்லாமல் தியானத்தில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நான் சொன்ன அம்சங்கள் எல்லாம் உங்க கையில இருக்குதான்னு பாருங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்து விளங்குவதற்கு, ஆன்மீகத்தில் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சாதனை புரிபவர்களுக்கு இந்த கையினுடைய அமைப்புகள் இவ்வாறு இருக்கும். இவ்வாறு இருந்தால் பூர்வீகத்தில் முன் ஜென்மத்தில் அவர்கள் ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள், ஆன்மீகத்தில் தவத்தை மேற்கொண்டு தெய்வ அனுகிரகம் உடையவர்கள் என்பதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் காமிக்குது. ரைட் ஹேண்ட்லையும் இருக்கும் பொழுது இதை செயல்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் சிறந்த ஆன்மீகவாதியாக வருவதற்கு வாய்ப்புண்டு. தவம் செய்வது, மக்களுக்கு வழிகாட்டுவது, ஜோதிடர்களுக்கு வழிகாட்டுவது, வாக்கு பலிதம் வருவது, அவர்கள் சொன்னது நடப்பது, இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் சொல்வது நடப்பதற்கு தியானம் மூலமாக, ஆன்மீக சிந்தனை மூலமாக, தெய்வ அருள் மூலமாக
வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய, இந்த உலகம் என்ன செய்ய போகிறது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி தோன்றியது, நான் அதில் என்ன செய்கிறேன், எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற முழு விளக்கத்தையும், அதாவது ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றி தெரிவது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது ஆன்மாங்கிறது நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியும். இந்த ஆன்மாவை பற்றி தெரிவதுதான் ஆன்மீகம். நான் யார், எனக்கு எத்தனை பிறவிகள் இருந்தது, முன் ஜென்மம் உண்டா, இந்த ஜென்மம் போதும் இதோட முடிஞ்சு போச்சா, இனிமே தொடருமா, நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதான் ஆன்மீகமே. தவம், நிஷ்டை, அதாவது பற்றி இல்லாமல் இருப்பது, ஆசை அதிகம் இல்லாமல் இருப்பது, அனைத்தையும் நினைத்த மாத்திரத்தில் செய்து காண்பிக்கக்கூடிய ஒரு திறமை, ஆன்மீக சிந்தனை இருக்குமானால் அவர்களுக்கு சந்திரமேடு உயர்வாக இருக்க வேண்டும். இந்த கையில இந்த புதன் மேட்டுக்கு கீழே, சுக்கரமேட்டுக்கு சைடில், இந்த மூளையில உள்ள ரேகை, இந்த மேடு சந்திரமேடு உயர்வா இருக்கணும். எல்லாம் மேட்டை விட சந்திரமேடு உயர்வா இருந்து இந்த தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை சந்திரமேட்டுக்கு வருவது. இந்த விதி ரேகை சந்திரமேட்டிலிருந்து ஆரம்பிப்பது. குருமேடு சிறப்பாக இருப்பது, முக்கியமா குருமேடு சிறப்பாக இருக்கணும், பங்கம் இல்லாமல், அதாவது ரொம்ப பள்ளம் இல்லாமல் இருக்கணும். திரிசூல குறி இருப்பது, திரிசூலம், சங்கு, சக்கரம், மீன்குறி, இதெல்லாம் தெய்வீக ஆன்மீக சிந்தனையை தூண்டக்கூடிய, வாழ்க்கை என்ன என்பதை காட்டக்கூடிய ஆன்மீக சிந்தனை உள்ள குறிகள். இத மாதிரி இந்த சந்திரமேடு உயர்வாக இருந்து, சந்திரமேட்டிலிருந்து விதி வாழ்க்கை சந்திரமேட்டிலிருந்து போய் புத்தி ரேகை சந்திரமேட்டுக்கு வந்து கையில அந்த ஆன்மீக குறிகள் இருந்தால் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும், சிந்தனை தோன்றும். இந்த சிந்தனையை மேற்கொண்டு நாம் வளர்க்க வேண்டும் என்றால் தியானத்தில் ஈடுபட்டு, அதாவது ஆன்மீக சிந்தனையோடு பக்தியோடு சிறந்து விளங்கினால் உலக புகழ், உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக நெறியாளராக, ஆன்மீக சிந்தனையாளராக, ஆன்மீகவாதியாக உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.